இப்போது 2 நாளாக என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்குன்னா, நேற்று டிஎம்கே சார்புல அந்த காவிரி பிரச்சனைக்கு ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க போல். அதில் வந்து நிறைய அவதூறு பேசுனாங்க. ஆளுங்கட்சி பற்றி பேசுனாங்க, காவிரி பிரச்சனை பற்றி பேசுனாங்க. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறாங்க. முன்னாடி சினிமாவில் இருந்தாங்க. சினிமாவில் தான் நிறைய சலசலப்பு, நிறைய சர்ச்சைகள் வரும்னா, இப்போ அரசியல் ஒரு சிஎம் ஆயிட்டார். இப்போவும் அவர் மேலே நிறைய அவதூறு பரப்புறது, அது இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறது. இதை விட ஒரு கேவலமாக இப்போ நார்மலாக ஒரு 4-5 பொறுக்கி பசங்க எப்படி ஒருத்தனை பற்றி ஒரு பொண்ணையும் ஆம்பளையும் வச்சு பேசுவாங்களோ அந்த மாதிரி உதயநிதி பேசியிருக்காப்புல. ஒரு தலைவன் இப்போ புதுசாக ஒரு திமுக தலைவர் வந்திருக்காருன்னா, அவங்க வந்து தொண்டர்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கணும். அவரே அவங்கள தப்பான வழிமுறைக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடாது. இவ்வளோ ஒரு கேவலமான பேச்சை அவங்க தொண்டர்கள் தான் பேசுகிறாங்க. விஜய் சாரை பற்றி தப்பாக அவங்க வந்து விஜய் சாரை பற்றி பேசிட்டு வந்து திரிசாங்கிற முழக்கம் விடுறாங்க. உடனே நீங்கள் அதுக்கு ஒரு கேவலமான எப்படி சொல்கிறதுன்னு வாய் கூசுகிற அளவுக்கு நம்மளாம் ஒருத்தவங்களை பற்றி இந்த மாதிரி தவறான இந்த பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு தவறான பேச்சை பேசுகிறதுக்கு. உங்கள் அப்பாவும் நல்ல அரசியல் தான் பண்ணார். நல்ல அரசியல் பண்ணாரோ கெட்ட அரசியல் பண்ணாரோ, அவர் பேச்சில் வந்து ஒரு கண்ணியம் இருக்கும். அடுத்தவங்கள பேசும்போதில் ஒரு மரியாதையோ அந்த மாதிரி ஒரு அரசியலுக்கு ஏற்றாப்புல உள்ள பேச்சாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அரசியலில் அனுபவமும் இல்லை, அரசியலை பற்றி விமர்சனம் செய்கிறதுக்கு ஒரு தகுதியும் இல்லை, அதை பற்றி பேசவும் தெரியல. நீங்கள் வந்து சும்மா ஒரு சினிமாவில் ஒரு 4 சினிமா நடித்து உங்கள் முகத்தை ஃபேமஸ் ஆகிறக்காண்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தவங்க. அரசியலே இருந்து ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் அரசியல் தலைவரானவர் கிடையாது. நீங்கள் சினிமா மூலமாக இப்படி உதயநிதினா யாருன்னே தெரியாத, சரி 4 சினிமாவில் நடித்ததுக்கப்புறம் அதில் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரசியலில் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அவர் பண்ணார். ஆனால் அவர் இது பண்ணி வச்சுருந்தவங்க தாத்தா அப்பா எல்லாம் இப்போ சம்பாதிச்சு வச்ச பேரை அவ்வளோத்தையும் நீங்கள் கெடுத்துருவீங்க. உதயநிதி வந்து ஒரு திமுக தலைவராக இருக்கிற அளவுக்கு தகுதி கிடையாது. அவங்கள விட முன்னாடி இருந்தவங்கலாம் அனுபவம் வாய்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களில் யாராவது ஒரு ஆளை தலைவராக வைக்கலாம். அனுபவமே இல்லாமல், அரசியல் அனுபவமே இல்லாமல், அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு பொது மேடையில் எப்படி பெண்களை பற்றியோ அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை பற்றியோ ஒரு சரியான கருத்தை கூற தெரியாத ஒரு ஆள் தான் நீங்கள். அப்புறம் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, அவரை வந்து உதயநிதியை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்களாம். நியூஸில் போட்டு காமிங்க. ஏசி இல்லாத வாகனம் கொண்டு போகிறாங்களா, 7 மணி நேரம் கொண்டு போகிறாங்களா, 8 மணி. அவர் பேசின பேச்சு அப்படி. நான் பேசுகிற இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு சாமானியனுக்கு தோன்ற ஒரு விஷயந்தான். இது பார்க்க போனால் திமுக தொண்டர்களுக்கு தோண்டியிருக்கணும். தேவையில்லாமல் ரோட்டில் இருந்து சண்டை போடுறது, மறியல் பண்ணுறது. அவர் பேசுனது தப்புன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டு அவர் மேலே நீங்கள் வந்து புகார் கொடுக்கவோ அவரை எதிர்த்து இது பண்ணால் தான் ஒரு சரியான இதாக இருக்கும். இப்போ அவர் வந்து இப்போதைக்கு அவர் திரிசாவை பேசியிருக்காரு தவறாக. நாளைக்கு உங்கள் வீட்டில் உள்ள பெண்களையும் பேச மாட்டார்னு இன்னொரு நிச்சயம் இருக்குது. புரியுதா? புரிஞ்சு செயல்படுங்க. தேவையில்லாமல் நாட்டை வந்து கலவரமாக்காதீங்க. தமிழ்நாடு நல்லா போய்கிட்டு இருக்குது. அதை கெடுக்கிற மாதிரி ஒரு செயலை செய்யாதீங்க. திமுக தலைவர்கள் தோண்டி விட்டு தொண்டர்கள் செய்கிறாங்க. இன்னொரு விஷயம், இப்போ நாளைக்கு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடக்க போகுது. அமைச்சர்கள் கூட்டத்தொடர் நடக்க போகுது. இந்த கூட்டத்துக்கும் அந்த பிரச்சனைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. இந்த கூட்டத்தில் வந்தால் எப்படியும் உதயநிதியால் பதில் பேச முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் எப்படி ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி வெளியே போனாரோ அதே மாதிரி தான் இப்போவும் பிரச்சனை பண்ணுறதுக்காண்டி தான் இந்த நியூஸு. வேறு ஒன்றும் இல்லை. திசை திருப்புறதுக்காக தான். ஒரு பதில் கூற முடியாத ஒரு கட்சியாக இப்போ மாறி இருக்கீங்க.